Please subscribe Sadhguru Sai Creations. ஏஞ்சல்ஸ் உடைய பிரசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில சிம்பிள்ஸை பற்றி சொல்கிறேன். இதை கவனமாக நோட் பண்ணி வைங்க. உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் 7 டேஸில் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த உலகத்தில் லக்குனே ஒன்று இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லலாம், பட் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இருக்குது. நல்ல எனர்ஜிஸ் நம்ம கூட இருந்தால் இந்த 3 ஏஞ்சல்ஸுடைய நம்பர்ஸ் நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ யூனிவர்ஸ்குள்ளே தான் நீங்களே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறது அப்படிங்கிறது நல்ல டிவைன் சப்போர்ட்டு ப்ளஸ் யூனிவர்ஸோட மர்ஜ் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வரும். சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர் அண்ட் ஆல்சோ ஏஞ்சல் டீச்சர். இன்றைக்கி ஏஞ்சல்ஸுடைய ப்ரெசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில சிம்பிள்ஸை பற்றி சொல்கிறேன். இதை கவனமாக நோட் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் 7 டேஸில் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா, உங்களுடைய ஆரான்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஸ்ட்ரென்த் ஆகும், பெருசும் ஆகும். அது மூலமாக உங்களுக்கு நல்ல அட்ராக்ஷன் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, செகண்ட் ஒன் உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பவர் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து. ஸோ எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் ஆக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ லேசினஸ் இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது, உங்களுக்கு லக் அப்படிங்கிறது ப்ரொமோட் ஆகும். இந்த உலகத்தில் லக்குனே ஒன்று இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லலாம், பட் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இருக்குது. நல்ல எனர்ஜிஸ் நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு புதுசாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு லக் ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்னொன்று, மரியாதை. எந்த இடத்துல போனாலும் என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் என்னை பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைக்கிறாங்க. வீட்லேயே மதிக்கிறது இல்லை, வெளியில் போனாலும் மதிக்கிறது இல்லை. ஆஃபீஸில் நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க. இது எல்லாமே மாறும். எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒன், நீங்கள் உங்ககிட்ட இருந்து எந்தெந்த எனர்ஜிஸ் வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு சில பர்சன்ஸோ இல்லை சில எனர்ஜிஸோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்களே அதை இக்னோர் பண்ணுவீங்க. இல்லைன்னா உங்களை விட்டு தானாகவே அது வெளியில் போகும். பர்சன்ஸ்ன்னு சொல்கிறது உங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸை சொல்கிறேன். நீங்கள் இதையே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. உங்கள் மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் தானாகவே அமைதியாக இருப்பாங்க, விலகி போக மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு இக்னோரன்ஸ் க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த விஷயங்கள், நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக நடக்கும். இதில் நான் ஒரு 3 ஏஞ்சல்ஸ் நம்பரை சொல்கிறேன். இந்த 3 ஏஞ்சல்ஸுடைய நம்பர்ஸ் நீங்கள் பயன்படுத்துங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்கள். யூனிவர்ஸில் இருந்து அந்த நம்பர்ஸுடைய எனர்ஜி மட்டும் உங்களுக்குள்ளே இறங்குறதா நீங்கள் கேளுங்க. அதாவது இப்போ நான் அதை சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ என்ன நம்பர்ஸுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஆக்டிவேட் ஆகும் கண்டிப்பாக. இது யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்குமே இந்த நம்பர் சீக்வன்ஸ் என் மூலமாக ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு நான் இப்போ அதை இனிஷியேட் பண்ணித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 0. பொதுவாக 0 அப்படிங்கிற நம்பர் வேல்யூவே இல்லைன்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த 0க்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்னென்னா யூனிட்டி. ஸோ நீங்களும் யூனிவர்ஸும் வேறு இல்லை, நீங்களும் யூனிவர்ஸும் ஒன்று தான். ஸோ நீங்கள் நினச்சிருக்கீங்களா யூனிவர்ஸ் எங்கேயோ இருக்குது அப்படின்னு? கிடையவே கிடையாது. உங்கள் கையற்ற தூரத்தில் தான் யூனிவர்ஸ் இருக்குது. அது பிடிக்கிற இடத்துல தான் நீங்களும் இருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸ்குள்ளே தான் நீங்களே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இது என்னென்னா டிவைன் சப்போர்ட் கிடைக்கும். நல்ல டிவைன் சப்போர்ட்டு ப்ளஸ் யூனிவர்ஸோட மர்ஜ் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வரும். 000ங்கிற நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வைட் பண்ணுங்கள்.
ஸோ மனசளவில் இன்வைட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்குள்ளே அந்த 000 அந்த எனர்ஜிஸை உள்ளே கொடுக்குற மாதிரி இன்வைட் பண்ணுங்கள். அப்போ அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் அமைதியாக உட்காந்து சென்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் கோயிலுக்கு போகிறதே வந்து எதுக்காக? கடவுளோட துணை வேணுங்கிறதுக்காக தானே. அப்படிப்பட்ட கடவுளோட துணையை இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கும்போது எதுக்காக வருத்தப்படணும்? ஸோ யூனிவர்ஸ் இந்த எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தானே நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அமைதியாக உட்காருங்க. 000ங்கிற நம்பரை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. மை டியர் யூனிவர்ஸ், ஷாலினி மேம் சொல்லியிருக்காங்க, அதாவது நான் இனிஷியேட் பண்ணுறேன் உங்களுக்கு. 000ங்கிற நம்பரை யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கேளுங்க. உங்களை ஃபில் பண்ண சொல்லி கேளுங்க. அதாவது 000ங்கிற எனர்ஜியால் ஃபில் பண்ணி உங்களுடைய ஆராவை ஸ்ட்ரென்த் பண்ண, சக்ராஸை ஸ்ட்ரென்த் பண்ண நீங்கள் கேளுங்க. லாட் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது நம்மளுடைய வெல்பீயிங்க்கு. அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இது உங்களுக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இதனால் எனக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியும். உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் சொல்லி தருவீங்க. ஈவன் தான் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தருவீங்க. பிகாஸ் எத்தனை பேர் என் குழந்தை நல்லா சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் மைண்டு ஆஃப் ஆகி உட்காந்துருக்கான், கோவப்படுறான், அவன் படிக்கிறான், மார்க் வர மாட்டேங்குது, ஹையர் பொசிஷன் போகணுன்னு நினைக்கிறான், அதுக்கு சக்ஸஸ் பண்ண முடியல, வேலை கிடைக்கல. எல்லாத்துக்குமே அடிப்படை என்னென்னா டிவைனிட்டி தான். அந்த டிவைன் கிடைக்கிறதுக்கு தான் இந்த 00 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதை எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு ஒன் வந்து சரியான பாதை காமிக்கணும்ல. நமக்கு வந்து டிவைனிட்டி வந்தால் மட்டும் பத்தாது. நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும்? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் படித்து ஒரு பொசிஷன் போகணுன்னு நினைக்கிறீங்க. அதை ரீச் பண்ணுறதுக்கு எந்தெந்த வழிகளையெல்லாம் போய் நம்ம வந்து பார்த்து நடைமுறை எடுத்தோம்னா தானே அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அப்போ அந்த வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதில் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த வழிகளை நம்ம கண்ணுக்கு காமிக்கணும் இல்லையா, நம்ம உணர்வுகளுக்கு காமிக்கணும். அப்போது 1212ங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் பாத் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஈவன் தான் நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ண போகிறீங்க, யாரையாவது ஒரு ரைட்டான பர்சனை கல்யாணம் பண்ணணும், உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி வரணும், அப்படி கூட இருக்கும் இல்லை, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் நீங்கள் ஒரு தொழிலை செலக்ட் பண்ணணும், ஒரு வேலையை செலக்ட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் சரியான வேலையை செலக்ட் பண்ணணும், அதுக்கு சரியான பாத்து வேணும், அதுக்கு நீங்கள் 1212 அப்பவும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஆக்டிவேஷனில் வந்து ஸ்மூத்தாக நடக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ப்ரோக்ரஸ் ஆகணும்ல, அங்கே எவ்ரிடே ப்ரோக்ரஸ் ஆகணும் இல்லையா, நல்ல விதமாக. அதுக்கு 1 2 3 4 அப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூமெண்ட் ஆகிட்டு ஹை லெவலில் போகும். ஜஸ்ட்டு 1 2 3 4 போதும், அதுக்கு மேலே நம்பர்ஸ் எல்லாம் போக வேண்டாம். இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எனர்ஜிஸ் எடுத்தாலே உங்களுடைய ஆக்டிவேஷன்ஸ் எல்லாமே மல்டிப்ளை ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இதை வந்து ஒரு 7 days கண்டினியூவாக காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். 7 நாள் யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்ககிட்ட இருந்து நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு அஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ண வேண்டியது என்னென்னா, மை எனர்ஜி ரைசஸ் அப்படின்னு ஒரு வேர்டு. மை எனர்ஜி ரைசஸ், மை ரோட்ஸ் ஓப்பன், எவ்ரிதிங் கம்ஸ் டு மீ நவ். இதுதான் அந்த வேர்ட்ஸ். ஓகேங்களா? 3 லைன் அஃபர்மேஷன், சின்ன சின்ன வார்த்தைகள் தான். இந்த லைன்ஸை நீங்கள் சொல்லும்போது மேசிவான சேஞ்சஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் இதை சொல்கிறேன். மை எனர்ஜிஸ் ரைசஸ், மை ரோட்ஸ் ஓப்பன், எவ்ரிதிங் கம் டு மீ நவ். இந்த லைன்ஸை நீங்கள் சொல்லணும். 3 லைன்ஸு. கொஞ்சம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதே வேர்ட்ஸை இங்கிலீஷில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தமிழில் வந்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? என்னுடைய சக்திகள் அதிகரிக்குது.
என்னுடைய சக்திகள் அதிகரிக்குது. சொல்லும்போது அப்படியே தூங்கின மாதிரி சொல்லக்கூடாது, அப்படியே இதாக சொல்லணும். எப்படி சொல்கிறதுனா நல்லா லவுடாக சத்தமாக சொல்லணும். இன்னொன்று சத்தமாக சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மனசுக்குள்ளேயே சத்தமாக சொல்லுங்கள், சரிங்களா? என்னுடைய சக்தி அதிகரிக்குது, கமாண்டிங்காக சொல்லுங்கள், அதாவது ஆர்டர் போடுற மாதிரி சொல்லுங்கள். ஓகே. என்னுடைய வழிகள் திறக்குது, என்னுடைய வழிகள் திறக்கப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் என்கிட்ட இப்போவே வந்து சேருது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதையும் சொல்லலாம், இப்போ நான் சொன்ன மாதிரியும் சொல்லிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு, பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்த பதிவில் நல்ல ஒரு டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.